சீமானின் தம்பிகள் என்ன பேசப் போகிறார்கள் என்று ஆங்காங்கே சந்து பொந்திலே ஒளிந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய உடன்பிறப்புகளுக்கும், நிச்சயமாக நம்ம ரெண்டா பொழந்துருவா என்று மரத்து மேலே இருந்து காத்துக் கொண்டிருக்கிற அணில் கூட்டத்திற்கும், அரசுக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக இந்த பொற்கால திராவிட மாடல் விடியல் ஆட்சிக்கு எதிராக ஏதாவது பேசிடுவாரோ என்று குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிற உண்மையும் நேர்மையான உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். நான்கரை ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளை இந்த ஆட்சி நிறைவு செய்ய போகிறது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பாடலை தமிழ்நாடு எங்கும் ஒலிக்க செய்தார்கள். தொலைக்காட்சிகளில், வானொலிகளில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் தளங்களில், ஏன் இளைஞர்கள் பார்க்கக்கூடிய ஆபாச காணொளியில் கூட அந்த பாட்டை நாம் காண முடியும். மரியாதைக்குரிய திமுகவுடைய உடன்பிறப்புகள் இங்கே யாராவது இருந்தால் நாளை காலையிலே இந்த பாடலை போட்டுக்கொண்டு இந்த வீதிகளிலே போகுமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு 10 கல்லடியாவது உங்களுக்கு விழும். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. இருட்டா இருக்கும் வானத்துல புது கீற்று ஒண்ணு பொறக்குதம்மா, வாராரையா அவரே வாராரையா, வாயில வந்து தாராரையா, நல்ல ஆட்சி தாராரையா போட்டாங்க பாட்டுங்க. நாங்களும் நம்பி ஐயோ நல்லாட்சி தர போறாருன்னு பார்த்தா, தம்பி அபு சொன்னது போல மொத்த 50 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடந்து, மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி கடந்து, மொத்தம் 9 லட்சம் கோடி கடந்து. சரி, 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, மொத்தமாக 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. வாங்கி என்ன செஞ்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு துறை வளர்ந்திருக்கு? போக்குவரத்து துறை வளர்ந்திருக்கு, கல்வித்துறை வளர்ந்திருக்கு, சுற்றுலாத்துறை வளர்ந்திருக்கு, வேளாண்மை துறை வளர்ந்திருக்கு, கனிமவள துறை வளர்ந்திருக்கு, விவசாய துறை வளர்ந்திருக்கு, பால்வளத்துறை வளர்ந்திருக்கு, மீன்வளத்துறை வளர்ந்திருக்கு. மீன்வளத்துறை நல்லா வளர்ந்திருக்கு. மீன்வளத்துறை வளர்ந்திருக்கோ இல்லையோ, மீன்வளத்துறை அமைச்சர் அனிதாவுடைய பிஏ குட்டியும் தங்கப்பாவும் நல்லா வளர்ந்திருக்காங்க. எங்க அமலாக்கத்துறை எங்கெங்கேயோ ரெய்டுக்கு போகுது, எங்க அண்ணன் குட்டி வீட்டுக்கு வந்தா 300 கோடியை சுரைட்டு ஆள்ட்டு போலாம். ஒரு அமைச்சர் பிஏ, அன்அபிஷியல் பிஏ குட்டி தங்கப்பா வீட்டிலேயே 300 கோடினா, மீன்வளத்துறை அமைச்சர் வீட்டில் எவ்வளவு கோடி இருக்கும்? ஒரு கால்நடை துறையில டிரான்ஸ்பருக்கு 25 லட்சம் குட்டிக்கு கொடுத்தாதான் டிரான்ஸ்பர். அது எங்க டிரான்ஸ்பர்? கிருஷ்ணகிரி, தர்மபுரி. அங்கதான் நல்ல விவசாய பண்ணருக்கும் கமிஷன் அள்ள முடியும். விளங்கமாடா நாடு. 300 கோடி 400 கோடி. நெடுஞ்சாலைத்துறை ராஜசேகரன் கான்ட்ராக்ட் எடுக்கணுமா? அவர் கான்ட்ராக்ட் இனிமேல் ஜென்மத்திலும் கொடுக்க மாட்டாங்க. நாம் தான் வச்சிருக்கனால கான்ட்ராக்ட் எடுக்கணுமா? திமுக காரனுக்கு கான்ட்ராக்ட் கிடையாது. திமுக இருந்தா கான்ட்ராக்ட் கிடையாது. ஏன்? அவன் கமிஷனை சரியா தரமாட்டான். யாரு? குட்டி. அப்ப யாருக்கு கொடுக்கும்? திமுக இல்லாத நபர்களுக்கு கான்ட்ராக்ட். திமுக ஆட்சியில திமுக காரனே பொழைக்க முடியல. எப்படி சரியா அனிதா ராதாகிருஷ்ணனுடைய அன்அபிஷியல் பிஏ குட்டி தங்கப்பா 300 கோடி வச்சிருக்கான்னு நான் சொல்றேன்னா, சொன்னது திமுக காரங்க. சத்தியமா சொன்னது திமுக காரங்க. வேணா எடுத்து பாத்துக்க. எப்படி எங்களுக்கு எப்படி தகவல் தெரியும்? திமுக காரங்க பொறுமுறாங்க. 6 மணி வரைக்கும் வந்து பேசியிருக்க தம்பி, அவங்க அநியாயம் தாங்க முடியல. அனிதா பிஏ மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் பிஏ, ரகுபதி பிஏ, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பிஏ, அங்க மனோ தங்கராஜ் பிஏ, ஒவ்வொருத்தருக்கும் 5 பிஏ 6 பிஏ. என்ன இளவு! நாய்க்கு வேலையும் இல்லை, நிக்க நேரமும் உள்ள மாதிரி இங்க புடுங்க ஒரு புடுங்க முடுங்கல இல்ல 5-6 பிஏ. மீன்வளத்துறை மொத்தமா நாசமா இருக்கு. மீனவர்கள் மீன் பிடிச்சு கொண்டு வித்து சரியான விலைக்கு விற்க முடியல. எங்க அண்ணன் இருக்காரு, நித்தம் கடலுக்கு போறாரு, ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவிலே அதிகமான இந்தியாவிலே நார்மல் தண்ணி தான், கருப்பு கலர் பாட்டில் ஊற்றி வச்சிருக்கான்னு தப்பா நினைச்சிடக்கூடாது.
இந்தியாவிலேயே அதிகமான மீன்கள் இருக்கக்கூடிய பகுதி நம்மளுடைய தமிழ்நாடு. அதுவும் ராமநாதபுரத்திலிருந்து நம்மளுடைய ஒவ்வொரு வரைக்குமான இந்த பகுதி. நம்ம சாலையை மணப்பாட்டு மல்லிம்பாங்க. மணப்பாட்டு மல்லி நம்ம சாலை பேரு, அப்படிதானே? நம்ம சாலை மீனுக்கு இணையான உலகத்துல ஒரு புரதச்சத்து இந்த மீன் கிடையாது. ஆனால் அந்த மீனை பிடிக்கக்கூடிய மீனவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்ன நீ மேம்பாடு செஞ்சிருக்கிற மீன்வளத்துறை அமைச்சரா இருந்து நீங்க பல வீடுகள் கட்டி, பல வீடுனா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் நீங்க கட்டி வாழ்றீங்க. மீனவன் எப்படி வாழ்றான்? பரம்பரையா எம்எல்ஏ இருக்கிறது, பரம்பரையா. அவர் தான் தொடர்ச்சி இன்னும் தொகுதியே அவர் கொடுத்த மாதிரி பட்டா போட்டு எழுதி கொடுத்தாச்சு. ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். என்ன, சாவுக்கு சரியா வந்துருவாரு, கல்யாணத்துக்கு சரியா வந்துருவாரு. காலையில 100 மொய் எடுத்து வச்சிருவாரு. 100 மொய். அவன் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறானோ கொடுக்கலையோ, அண்ணாச்சி கிளம்பிடுவார் வண்டி எடுத்துக்கிட்டு. என்ன கல்யாணமா? இந்த 500 வச்சுக்கோ, இந்த 5000, இந்த 5000. சாவுக்கும் கல்யாணத்துக்கும் வர்றதுக்கு ஒரு அமைச்சருங்க. வேற எதுக்காக வந்து இருப்பாரா? இதே திருச்செந்தூர்ல தமிழில் குடமுழுக்கு யார் போராடியது? உள்ள இருக்கிற முருகன் தமிழன், கோவிலை கட்டியவன் தமிழன், வழிபட போகிறவன் தமிழன். ஆனால் உள்ளே தமிழ் மொழியில அர்ச்சனை இல்லை. தாம் தமிழர் கட்சி என்ன செய்தது என்று கேட்பவர்களுக்கு சொல்கிறோம், ஆட்சிக்கு வரல, ஆனாலும் வழக்கு போட்டு அங்கே தமிழிலே குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் அவன் தம்பிமார்களும். இங்கே மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு என்றால் முதலிலே களத்தில் நிற்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி. எங்க போனார்? அவங்க அடித்தா எங்க போனாரு? தமிழன் தானே, உடம்புல ஓடுவது தமிழ் ரத்தம் தானே. எங்க போனாரு? அதுவும் சரியா நடத்தினாங்களா? இல்ல. பாதி சமஸ்கிருதம், பாதி தமிழ். நாடு தமிழ்நாடு, வாழ்கிற மக்கள் தமிழர்கள், பேசுகிற மொழி தமிழ் மொழி, ஆட்சி தமிழர்களுக்கான ஆட்சி என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே தமிழில் வழிபாடு இல்லை. இது யார் செஞ்சிருக்கணும்? நாங்க இந்தி திணிப்புல போராடி ஆட்சிக்கு வந்தோம். சொல்றது யாரு? திமுக. இங்கிருந்து லண்டனுக்கு போயிருக்காரு எங்க ஐயா, உங்க அப்பா ஸ்டாலின். லண்டனுக்கு போய் சொல்றாரு, உங்க ஆக அந்த வகைகளை உங்களுடைய வேற விட்டுறாதீங்க, உங்க வேறு தமிழ்நாட்டில் தான் இருக்கு, ஆக நம்மளோட மொழியை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. அங்க போய் தமிழங்கிறது லண்டன்ல போய், இங்க ஆக நம்ம திராவிட, இங்க திராவிட, அங்க போனா தமிழன். எப்படி? இதைத்தான் நாங்க சொல்றோம். உன் மொழிதான் உன் அடையாளம் என்று நாங்கள் சொல்றோம். ஐயோ, இவர்கள் மொழி வெறியர்கள், இவர்கள் இன வெறியர்கள், இவர்கள் சாவனிஸ்ட், இவர்கள் பாசிஸ்ட், இவர்கள் ராசிஸ்ட். நாங்கள் மொழி பற்றி பேசினா, நாங்கள் நாம் தமிழர் சொன்னா, வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்று நாங்கள் முழங்கினால் அது மொழி வெறி. ஆனால் லண்டன்ல போய் நாம் தமிழர் என்று பேசினால் அது ஸ்டாலினுடைய இனப்பற்று, இனப்பற்று. நாங்க பேசுறோம் இனப்புற்று. அப்படி லண்டன்ல போய் தமிழ் மொழி குறித்து பேசுகிற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 50 ஆண்டு காலமாச்சு. ஆறுமுக நேரி, ஆறுமுக நகரி, இது பேர் வந்து ஆறுமுக நகரி. தமிழர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பண்பாடோடு, கலாச்சாரத்தோடு, நாகரிகத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்று இது போன்ற கிராமங்கள். ஆறுமுக நகரி என்றால் ஒரு நகரம். அந்த காலத்திலேயே நகர மேம்பாடு செய்து தமிழர்கள் வாழ்ந்தார்கள். ஆறுமுகனை வழிபடக்கூடிய மக்கள் தங்கி இருந்த ஊரு ஆறுமுக நகரம். அது ஆறுமுக நகரி, ஆறுமுக நேரியாக மாறியது. இதான் உண்மை. ஆற்றங்கரை நாகரிகம் நிறைந்த ஊரு. ஆனால் அந்த ஆறுமுக நகரியில சுத்தி பாருங்க, தூய தமிழர்கள், மாணவ தமிழர்கள், பச்சை தமிழர்கள் வாழக்கூடிய இந்த ஆறுமுக நேரில தமிழ்ல கடை பழகி இருக்கா? வினிபா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், ஸ்ரீ பாலாஜி டவர்ஸ், லிங்கம் ஸ்டோர். எங்க அண்ணன் கடை ஒரே ஒரு மான தமிழ சக்திமான் பலரசம் வச்சுட்டான். வாழ்த்துக்கள். ஏஜேஜ மஸ்கோத் அல்வா, அது பரவாயில்ல, அவர் கடை தான். எல்லாம் வரிசையா பார்த்து ஒரு கடையில தமிழ்ல பேர் இருக்கா? ஒரு கடையில சொல்லுங்க. இது யார் கேட்பது? உலங்கவர் வாவியவே, உற்சாக காவியவே, ஓடை நறுபலரே, உடையவள் புதுநலவே, அன்பே அழகே, அமுதே இன்பவே, இடிய தண்டலை, மரகத வடியே, வாடிக்க சுடரை, வன்பத விளக்கை என்று தமிழை அழைத்தேன், எப்படி அழைப்பேன்? இப்படியே பேசி 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 தமிழை வளர்த்த கருணாநிதி குடும்பம் இதை கேட்குமாடா? உங்க அக்கா கனிமொழி வந்து கேட்பாளா? இல்ல
அனிதா வந்து கேட்பாரா? நாங்க தாண்டா கேட்போம், வேற எவன் கேட்பான்? தமிழ் செத்து போன கனிமொழிக்கு என்ன, அனிதா ராதாவுக்கு என்ன? என்ன நீ ஓட்டு போடுவ, சாதிக்காரன் ஓட்டு போடுவ. ஒரே குடும்பத்தில் 3 சாதி இருக்குது, கருணாநிதி குடும்பம் தான். கனிமொழி ஒரு சாதி, ஸ்டாலின் ஒரு சாதி. எங்க குடும்பத்தில் இப்ப அண்ணன் தம்பி நாங்களாம் ஒரே சாதி தான், ஒரே சமூகம் இருக்க முடியும். ஆனா கருணாநிதி குடும்பத்தில் கருணாநிதி ஒரு சாதி, ஸ்டாலின் ஒரு சாதி, கனிமொழி ஒரு சாதி. எப்படிடா கனிமொழி ஒரு சாதி, ஸ்டாலின் ஒரு சாதியா எப்படி ஒரு மானத்தமிழன் கேட்கல. கேட்ட ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஹரி நாடார் மட்டும்தான், வேற எவனும் கேட்கல. அப்போ தமிழ்ல பேர் வைக்கல. ஆட்சி யாருக்கான ஆட்சி? தமிழருக்கான ஆட்சி. முத்தமிழ் அறிஞர், அவர் பேரை கூட சொல்லக்கூடாது. கருணாநிதி சொல்ற, கருணாநிதியா? கருணாநிதிங்கிறது ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தை போல இருக்கு. இனி யாரையா திட்டணும்னா யாராவது அப்படிலாம் திட்டாதீங்க. கருணாநிதி கருணாநிதி அப்படி திட்டுங்க. போடா கருணாநிதி, ஏன்னா வாடா கருணாநிதி, இல்ல கருணாநிதி கருணாநிதி அப்படின்னு திட்டுங்க. ஏன்னா அவன் கருணாநிதியை கெட்ட வார்த்தையாக்கி வச்சிட்டாங்க. ஊடகத்தில் உட்கார்ந்து கருணாநிதி எங்க கட்சி தம்பி ஒருத்தன் பேசும்போது கருணாநிதி என்று பேசாதீர்கள், கலைஞர் என்று பேசுங்கள். அப்ப கருணாநிதிங்கிறது கெட்ட வார்த்தை தானே. இல்ல கருணாநிதி பியாதியில போ கருணாநிதி அப்படின்னு நீங்க திட்டுங்க. ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க கருணாநிதிங்கிறது தப்பான வார்த்தைன்னு, நம்ம சொல்லல. அந்த முத்தமிழ் அறிஞர், நடமாடும் ஆணவை, அஞ்சுகமற்ற குஞ்சுகம் ஐயா கலைஞர் கருணாநிதி ஆட்சி என்று சொல்கிற நீங்கள், தமிழ் பேசி பேசி ஆட்சிக்கு வந்த நீங்கள் ஆட்சி செய்கிற லட்சணத்தை பாருங்க. இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும், எல்லோரும் வாருங்கள் நாட்டிலே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீரத்தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரை உமிழ்ந்திடுவோம் என்று இந்தி திணிப்பில் ஆட்சியை பிடித்த திமுக ஆட்சி செய்கிறது. தமிழ் செத்து போச்சு தமிழ்நாட்டில். தமிழ் கடை வீதிகள்ல இல்ல, தமிழ் நீதிமன்றங்கள்ல இல்ல, தமிழ் வழிபாடு மன்றங்கள் இல்ல, தமிழன் வாயில் தமிழ் இல்லை. 50 வருஷம் கழிச்சு திமுக ஆட்சிக்கு வந்து அறிக்கை போடுது, இனி அரசு ஆணைகளில் தமிழிலேயே அரசு ஆணை வெளியிடப்படும். எப்படி? 50 வருஷம் கழிச்சு. அது யார் சொன்னதுக்கு அப்புறம்? தொடர்ச்சியா நாங்க போட்டு இப்படி கும்மாங்குத்தா குத்த போய் அப்புறம் அறிக்கை விடுறாங்க. அதுவும் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சா? நடைமுறைப்படுத்தப்படல. உன் தமிழே இங்க இல்லாத போது வேறு எது சரியா இருக்கும்? வேற என்ன இருக்கு சொல்லுங்க? நீங்க 4.5 வருஷத்துல ஓட்டு போட்டீங்க, என்ன இருக்கிறது நாட்டுல? தாமிரபரணி ஆத்துல ஆற்று மணல் இருக்கிறதா? 80 விழுக்காடு அள்ளி தின்னுட்டாங்க. 80 விழுக்காடு. அதுல அள்ளி தின்னதுல மொத ஆளு அனிதா ராதாகிருஷ்ணன். கல்கோரி, எத்தனை கல்கோரி இருக்கு? இதே குட்டிக்கு ராஜபாளையத்துல கல்கோரி, விருதுநகர்ல கல்கோரி, எல்லா கல்கோரி பட்டியல எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆர்டிஐல போட்டு. அத்தனை கல்கோரி லிஸ்ட் இருக்கு. கல்ல வெட்டி வெட்டி தின்னு, மண்ணை அள்ளி அள்ளி தின்னு, கொளுத்து கொளுத்து, உடம்புல ஒரு ரத்தம் கிடையாது, மணலு, உடம்புக்கு சதை கிடையாது, கல்லு. நீ கும்பிடு வர்ற. இந்த நாட்டில் ஒரு பெரிய வியாதி ஆயிடுச்சு. அது யாரு? ஒரு குவாரி ஓனர். மாப்பிள்ளை யாரு? கல்குவாரி ஓனர்லாம் ஒரு போய் கல்ல வெட்டி திங்கிறான். அவனை மதிக்கிற கல்குவாரி ஓனர் மணல் குவாரி வச்சிருக்காரு, கிரஷர் வச்சிருக்காரு, எம்சாண்ட் விற்கிறாரு, உன் மண்ணை விற்கிறான். இந்த மண்ணை, இந்த மலையை காக்கத்தான் நம் பாட்டன் புலித்தேவனும் மருதுபாண்டியும் தீரன் சின்னமலையும் ஆலகமத்துக்கோனும் வெண்ணி காலாடியும் சுந்தரலிங்கமும் வேலுநாச்சியாரும் போராடினாங்க. இந்த மண்ணை காக்கத்தான் நம் பாட்டன் வாவு சிதம்பரனார் செக்கெடுத்தார். இந்த மண்ணை காக்கத்தான். வெள்ளக்காரன் அல்லாத மணலை, வெள்ளக்காரன் வெட்டாத மலையை வெட்டிட்டு போறான். என் பெண்ணை தொட்டுட்டான், என் சாதி பெண்ணை தொட்டு விட்டான் என்று வருகிற கோபம், என் மண்ணை தொட்டு விட்டான் என்று எவனுக்கு வரலையே? ஒருத்தருக்கு வரலையே. என் பொண்ணை பார்த்து வெட்டுறான் ஒரு தம்பிய. இதே ஆறுமுக மங்கலத்தை சார்ந்த கவினுங்கிற ஒரு தம்பிய, படிச்ச புள்ள, ஒரு பொறியாளர், அவனை வெட்டி கொள்றான். என் பெண்ணை பார்த்துட்டானு, உன் மண்ணை பார்த்துட்டானு ஒரு கோரி ஓடரை வெட்டினா நாங்க வழக்கு நடத்திப்போம்டா, நாங்க நடத்திப்போம்டா. சாதிக்கு வருகிற பாசம் மண்ணுக்கு வரல. ஏன்னா இங்க தேவர் மண்ணு, நாடார் மண்ணு, தேவர் மலை, நாடார் மலை, செட்டியார் மலை, ரெட்டியார் மலை, கோனார் மலை, தாமிரபரணிக்கு பதிலா தேவர் பரணி இருந்துச்சா? ஏய் எப்படா தொட்ட அப்படின்னு வந்திருப்பான் கிளம்பி வந்திருப்பான். காவிரி அப்படிங்க பதிலா அதுக்கு பதிலா கவுண்டர் ஆறு அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஏய் கவுண்டர் ஆத்துல காலை வச்சா வேட்டியை வெட்டா மீசியை முருகான் இருப்பான், கிளப்பிருப்பான். தப்பா வச்சு விட்டான் பேரை.
பாலாறு அப்படின்னு பதிலா பிள்ளைமாறு ஆறு அப்படின்னு கிளம்பிருப்பான். ஏய் என் மாத்த தொட்டாண்டா வெட்டா அப்படின்னு கிளம்பிருப்பான். இல்லையே, அது பாலாறு ஆகி போச்சு, இது காவிரி ஆகி போச்சு, இது தாமிரபரணி ஆகி போச்சு. விட்டான், மறந்துட்டான், படுத்துட்டான். பெண்களை மட்டும் தொட்டா மட்டும் கூப்பிடு, நான் வர்றேன். மணல் மலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மொத்தமாயிருச்சுப்பா, தரிசாயிருச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க சிங்கம் படத்துல ரெட்டியார்பட்டின்னு சொல்லி ஒரு மலை, திருநெல்வேலிக்கும் நாங்குநேரிக்கும் போற வழியில ரெண்டா பொழந்திருக்கும். அதில் பெகராசாச்சு நடந்து வருவாப்பில் கள்ளத்துக்கு போட்டு. இப்போ போய் பாருங்க, மலையை ரெண்டா ஏற்கனவே வெட்டியாச்சு, அதில் வண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கமும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை, கூடு மட்டும் தான் இருக்கு. தட் இஸ் கால்ட் திராவிடன் மாடல். இந்த பக்கமும் கூடு, இந்த பக்கமும் கூடு. செவந்திப்பட்டி மொத்தமாக காலி. ஃபுல்லாக கவர்மெண்ட் குவார்டர்ஸ், அது இது ரெசார்ட் கிசார்ட் கட்டி மொத்தமாக அழிச்சா கண்ணுக்கு முன்னாடி. ஆனால் ஒரு தேவருக்கு, ஒரு நாடாருக்கு, ஒரு தேவேந்தருக்கு, ஒரு பறையருக்கு, ஒரு கோளாருக்கு, ஒரு செட்டியாருக்கு கோபம் வரல. யாருக்கு வருது? தமிழராக இருக்கிற செந்தமனன் சீமானுடைய தம்பிகளுக்கு மட்டும்தான் வருது, வேற யாருக்கு வரல. ஆனா சாதி பெருமை, இவ்வளவு பெரிய மீச, சாதி பெருமை எல்லாமே இருக்கு இந்த மண்ணுல. இருந்து எதை காப்பாத்த? உன் மண்ணை காப்பாத்த வாடா, உன் மலையை காப்பாத்த வாடா. உன் ஆறு தாமிரபரணி யாரு? யாரு? இதே உன் பாட்டன்கள் பூட்டன்கள் குளித்து விளையாடிய தாமிரபரணி யாரு? உன் முருகனும் வள்ளியும் குளித்து விளையாடிய தாமிரபரணி யாரு? 85 விழுக்காடு செத்து போச்சு என்று சான்று சொல்கிறது. 85 விழுக்காடு செத்து போச்சு. ஆறு எப்படி சாகும்? ஆத்து மண்ணில் அள்ளி வித்துட்டான். ஒரே ஒரு மான தமிழன், ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரே ஒரு மான தமிழன் போராடினான், நீதிமன்றம் சென்றான், போராடினான். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாமிரபரணி தண்ணி விடுறனா அவன் தான் காரணம். சாதியற்ற பொது உடைமை சித்தாந்தவாதியாக வாழ்க்கையில ஒத்தருவா காசுக்கு ஆசைப்படாத நம்முடைய தாத்தா வாழும் காமராஜர் நல்லகண்ணு என்கிற அந்த மான தமிழன் போராடினான். அவனை யாரும் கொண்டாட மாட்டாங்க, யாரும் நேசிக்க கூட மாட்டாங்க. பேருக்கு முன்னாடி நல்ல கண்ணு தேவர், நல்ல கண்ணு கவுண்டர், நல்ல கண்ணு மறவர், நல்ல கண்ணு நாடார் அப்படின்னு. ஓ நம்ம ஆளுங்களா, நம்ம ஆளுக்கு அதனால தான் போராடி இருக்காப்ல. நம்ம உறுத்திருக்கும்ல, உள்ள ரத்தம் ஓடும்ல, என்னதான் இருந்தாலும் நம்ம புள்ளல்ல. வளர்ற வரைக்கும் ஒரு பய கண்டுக்க மாட்டான். வளர்ந்தோடனே சாட்டை நல்ல சிவப்பா இருக்கானே, பிள்ளை மாதிரி இருப்பானோ, பிள்ளை மாதிரி பிள்ளை மாதிரி பிடிச்சி எப்படி கத்தி பேசுவானா, நம்ம நாடாரு புள்ள கருப்புட்டி உடம்புல இருக்கு. இல்லை இல்லடே அவன் தேவமாரு, நீ வேற, அவன் அறுவடை பத்தி பேசாம ஆசாரி தான். இந்த ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கும். வளர்றது வரைக்கும் ஒரு பய கண்டுக்க மாட்டான். அவனா பொழைக்க வழி இல்லாமல் திருச்சி போனவன், அவன் சென்னையில் கிடக்கான். கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்காளுக்குப்பா சத்தியமா சொல்றேன், கூகுளில் போய் பார்த்தா சாட்டை துறைமுருகன் கேஸ்ட்னு ஒரு 5000 பேர் தேடிக்கான் பேதியில போவேன். அதை தொலைச்சு தூக்கி தூர போட்டுதான்டா. சாதி எதற்கும் பயன்படாது, சாதியும் சாமியும் பயன்படாது, காலில் ஒட்டிய சாணி கூட பயன்படும், இந்த சாதி கர்மாந்திரம் பயன்படாது என்றுதான் நாம் தமிழர் என்று செந்தமனன் சீமானுடைய கரங்களை பிடித்து நாங்கள் நிற்கிறோம். இருந்தோம் தேவராக, நாடாராக, கோணாராக, செட்டியாக, முதலியாக, ராவுத்தராக இருந்தோம், திரிந்தோம், ஒரு காலத்தில் திரிந்தோம். ஆனால் நாம் தேவர் அல்ல, நாடார் அல்ல, கோணார் அல்ல, செட்டி அல்ல, முதலி அல்ல, பிள்ளை அல்ல. இனத்தால், மொழியால், பண்பாட்டால், கலாச்சாரத்தால் நாம் தமிழர் என்று உணரச் செய்தவன் எங்களுடைய அண்ணன் செந்தமனன் சீமான். தமிழரா நம்ம நிக்கணும். தமிழரா நம்ம நின்றால் இந்த மண்ணில் யாராவது சேட்டை பண்ண முடியுமா? மொத்த தமிழரும் திரண்டு நிக்கிறான். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, மொத்த நாடாரு ஓட்டு போட்டாலும் ஒரு நாடார் முதலமைச்சராக முடியுமா? மொத்த தேவர் ஓட்டு போட்டாலும் ஒரு தேவர் முதலமைச்சராக முடியுமா? மொத்த பறையர் ஓட்டு போட்டாலும் ஒரு பறையர் முதலமைச்சராக முடியுமா? மொத்த தேவேந்தர் ஓட்டு போட்டாலும் ஒரு தேவேந்தர் முதலமைச்சராக முடியுமா? ஆனால் மொத்த தமிழரும் ஓட்டு போட்டால் ஒற்றை தமிழன் ஆட்சியை பிடிக்க முடியும். நாங்கள் விரும்புகிறது சும்மா பலாயிரக்கணக்கான கூட்டத்தை கூட்டி மாஸ் காட்டி ராம்பாக்கு போற அரசியல் அல்ல. எங்கள் அரசியல் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவிலே பட்டாசு வெடிக்காத, பொன்னாடை போர்த்தாத, வாழ்க ஒழிய கோஷம் இல்லாத, வரவேற்பு பலாகை வைக்காத, மாவட்டம், வட்டம், ஒன்றியம், மாநிலம் என்ற முழக்கம் வைக்காத, வயதுக்கு மூத்திருந்தால் அண்ணன், வயதுக்கு குறைவா இருந்தால் தம்பி, இல்லை என்றால் மாமன், மச்சான், அக்கால், தங்கை, சித்தப்பா, பெரியப்பா என்று உறவுமுறை சொல்லி அழைத்து ஒரு கட்சி குடும்பம் குடும்பமாக கட்டப்படுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இருந்தது ஒரு நேர்மையான அரசியல் தமிழ்நாட்டில் இருந்தது.
தம்பி அபூபக்கர் சொன்னது போல சாகும்போது சட்டப்பையில 120 ரூபாய் பணம், 2 தட்டு, 2 செருப்பு, ஒரு கண்ணாடி. எல்லோரும் போங்கள், அரசியல் என்றால் என்னவென்று தெரிந்துள்ளதற்காக செல்லுங்கள், விருது நகருக்கு செல்லுங்கள். அங்கே ஒரு வீடு, அந்த வீட்டிலே ஒரு படுக்கை. நீங்கள் கனவு காண முடியாது, கற்பனையிலே எண்ணி பார்க்க முடியாது. மொத்தமாக 2.5 அடி நீளம், 6 அடி அகலம், சிங்கிள் பெட்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அத ஒரு தலைவன், 2 முறை தமிழ்நாட்டை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவன் பயன்படுத்தி இருக்கிறான். சாகும்போது எந்த சொத்தும் இல்லாமல் செத்து போயிருக்கிறான். அவர்தான் கல்வி கண்டிருந்த நம்முடைய தாத்தா கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்ட கர்ம வீரர் காமராஜர். நேர்மையினுடைய நேர் வடிவம் என்று அழைக்கப்பட்டவர். அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, பக்கத்தில் ஏதோ ஒரு படப்பிடிப்பு, துப்பு துப்பு துப்புன்னு ஒரு கூட்டம் போயிருக்கு. என்னப்பா என்ன கேட்டிருக்காரு, நடிகர் வந்திருக்காராம் பார்க்கறதுக்காக. போ போ போ, கூத்தாடி பின்னாடி போ, அவன் கூத்தியாகிட்ட நாட்டை கொடுத்துட்டு போவான், போ போ. சத்தியமா நடந்துச்சா இல்லையா? இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவன் டிவிக்கு நம்ம வேற அர்த்தம் சொல்றான், நம்ம ஒருத்தன் சொன்னா அவன் ஒரு அர்த்தம் சொல்றான். எந்த விதமான கோட்பாடு, எந்த கொள்கை, எந்த தெளிவும் இல்லாம நேரா வர்றாங்க. அது பேப்பர் கொடுங்க. எந்த கொள்கை, எந்த கோட்பாடு, எதை பத்தியும் கவலைப்படல. தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் பிரச்சனை பற்றியோ, தமிழ்நாட்டுடைய மீனவர் பிரச்சனை பற்றியோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி பிரச்சனை குறித்தோ எதை பற்றியும் ஒரு புரிதல், தெளிவு எதுவும் இல்லை. என்ன பண்ணணும்? எனக்கு ஓட்டு போடணும், மாற்றம் வரணும். ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு கிட்ட மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு தத்தளிச்சு நிக்குது. இப்போ ஒரு A4 சீட் வந்திருக்கு. அது பார்த்தா A4 சீட்டை வச்சுக்கிட்டு இந்த ஒரு படம் இருக்கு, அது என்ன படம் தெரியல, ராதிகாவும் எஸ்பிபியும் ஒரு பாட்டு மூச்சு விடாம பாடல, மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோன்னு பாடிட்டு இருப்பாப்ல. அதே மாதிரி துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு லாந்திக்கிட்டு இருக்காங்க. A4 சீட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம்னா, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்க நல்லது பண்ணுவோம். அப்பா எவ்வளவு புதுசா இருக்குப்பா, இது வரைக்கும் யாருமே சொன்னது இல்லையப்பா, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறன் நல்லது பண்ணணும். நல்லா இருக்க, அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? மோடிஜி நீங்க நீட்டை நீக்கி விட்டுருங்க, அங்கிள் நீங்க தூய்மை பணியாளருக்கு காசு கொடுத்துருங்க, அப்புறம் கட்சித்தீவை நீங்க மீட்டு கொடுத்துருங்க, அப்புறம் காவிரியில் நீங்க தண்ணி வாங்கி கொடுத்துருங்க, சரி, அப்புறம் பெரியம்மா வீட்டில் போகும்போது இந்த சரி சரக்கை இறக்கி வச்சிரு, சின்னம்மா வீட்டுக்கு போகும்போது நலனையை கொடுத்துட்டு போயிரு, அப்படியே தம்பியை பார்த்து 4 புரோட்டா வாங்கி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்ற மாதிரி மோடியை கூப்பிட்டு கட்சித்தீவை மீட்டு விட்டுரு, நீட்டை நீக்கி விட்டுருங்க. என்னையாது? ஒவ்வொருத்தன் தலைகளில் தண்ணி குடிச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான், உயிர் நீத்து இருக்கிறான், 23 பேர் நீட்டுக்காக செத்து இருக்கிறான். இவர் மோடியை கூப்பிட்டு, ஹலோ மோடி கொஞ்சம் நீட்டை நீக்கி விட்டுருங்க. இவர் ஐநாவுடைய தூதுவர். இவர் சொன்ன உடனே மோடி பயந்து போய் விஜய் சொல்லிட்டாப்ல, நீட்டை நம்ம நீக்கி விட்டுருவோம். இவர் தூய்மை பணியாளர் நீங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு நீங்க போராடலாம், மக்கள்கிட்ட வந்து இது பண்ணலன்னா என்ன பண்ணலன்னா எல்லாரையும் கூப்பிட்டு தலைமைச் செயலகத்துக்கு வருவேன். தலைமைச் செயலகத்துக்கு போறது பெரிய விஷயமா, யார் வேணாலும் போகலாம். தலைமைச் செயலகத்துக்கு நீங்க கூட போகலாம், நான் கூட போகலாம், அது ஒரு பெரிய புரட்சின்றாப்ல. சினிமாவை கற்பனையில பார்த்து பார்த்தவன் நிஜத்தையும் சினிமாவுக்கும் பிரிக்க தெரியாம தடுமாறுறாங்க. எவனோ ஒருத்தன் ஆள் மனசை சொல்லிட்டான், உங்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய கிரேஸ் இருக்கு, நீங்க மட்டும் தெருவரங்கி போனீங்கன்னா உங்களை இட்டுன்னு வரதான் கஷ்டம், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதிக்கு 84,000 ஓட்டு நமக்கு இருக்கு, அதனால நீங்க வந்துட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டான், கிளம்பிட்டான். அதுவும் சனிக்கிழமை மட்டும் தான் பிரச்சாரத்துக்கு வருவாராம். ஏன்? அன்னைக்கு தான் பள்ளிக்கூட விடுமுறை, மற்ற நாள் பசங்க போற ஸ்கூல் படிக்க போயிடுவாங்க. அதுவும் சனிக்கிழமை தான் வருவாராம். 15 நிமிஷம் தான் பேசுவாராம். 15 சனிக்கிழமை, 15 நிமிஷம், 15 ஊர் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு இவருக்கு ஓட்டு போட்டு மக்கள் சிஎம் ஆக்கிடணும். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், திமுகவை விட ஒரு மோசமான கட்சியாக தாவேகா உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் தன் கட்சியினுடைய தொண்டன் மேல ஏறக்கூடாதுன்னு கிரீஸ் தடவை கட்சியை பார்த்துருக்கீங்களா? கிரீஸ் தடவிட்டு இருக்கான். நான் காலையிலே சொன்னேன், அவன் கிரீஸ் தடவைனால அவன் ஏறுவான்டா, அவன் அணில் கூட்டம்டா, ஏறுவான். அதே மாதிரி சட்டையை கலட்டினா, கிரீஸை தொடச்சான், தண்ணி பாட்டில் ஊத்துனா, கழுவுனா, சர சர சரன்னு ஏறிட்டான். எங்க 10 அடி போலுங்க, 10 அடி போலுங்க,
10 அடி போல்ல ஏறி 10 அடி ரேம்ப்ல ஜம்ப் பண்ணி அவன் போறான்னா இவனை ஒலிம்புக்கு அனுப்புனா எத்தனை தங்கப்பதக்கம் கிடைக்கும்? அத்தனை தங்கப்பதக்கம் கிடைக்க விட்டு போட்டு அவனை கட்சியில் வச்சிருக்காங்க. 10 அடி. நம்ம காவல்துறை கூட 10 அடி ஜம்ப் பண்ணாது, நம்ம ஆர்மி கூட ஜம்ப் பண்ணாது. அவன் 10 அடி ஜம்ப் பண்ணிட்டான். 10 அடி ஒரு தூக்கி போட்டான். இப்ப தூக்கி போட்டது பிரச்சனை இல்லை, தூக்கி போட்டது யாரை தூக்கி போட்டான்? விழுப்புரம் பையனை தூக்கி போட்டானா, பெரம்பலூர் பையனை தூக்கி போட்டானா? அதுல டூப்பா போட்டு நடிச்சதுல டூப்பு கிளப்பி விட்டாங்க. எப்போ அப்பா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு ஒரு தெளிவும் இல்லாம இன்னைக்கு திருச்சியில காலையில நாங்க 7 மணிக்கு கிளம்பிட்டேன். 9 மணிக்கு சிதைச்சிருப்பாங்க. ஏன்னா மொத்த ஃபுல் டிராபிக். வந்து என்னத்தை பேச போறாரு? காவிரி சிக்கல் எப்படி உருவானது, யாரால் உருவானது, எதற்காக உருவானது, எப்படி அதுக்கான மீட்பது பேசுவாரா? கச்சத்தீவு யாரால் பறிகொடுக்கப்பட்டது, எதற்காக கொடுக்கப்பட்டது, யார் ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது, அதை மீட்டெடுக்கக்கூடிய தீர்வு என்ன தெரியுமா? தெரியாது. இந்தியாவின் வரலாறு தெரியுமா? தெரியாது. தமிழ்நாடு வரலாறு தெரியுமா? தெரியாது. அண்ணல் தங்கோ கியாபி விஸ்வநாதன் தெரியுமா? தெரியாது. காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலு தெரியுமா? தெரியாது. மாப்போசி தெரியுமா? தெரியாது. தெய்வ திருமலா முத்துராமலிங்க தேவர் தெரியுமா? தெரியாது. புலித்தேவன், மருதுபாண்டி, தீரன், சின்னமலை, அழகமுத்துக்கோன், வெண்ணி காளி, சுந்தரலிங்கம், வேலுநாச்சியார் தெரியுமா? தெரியாது. என்ன இளவு தெரியும்? திரிசாவும் கீர்த்தி சுரேஷும் தெரியும். வேற என்ன தெரியும் உனக்கு? எவனாவது எழுதி கொடுத்தான் வாசிக்க தெரியும். தன்னூத்து ஒரு கோலா கம்பெனிக்கு ஒரு கிராமத்தை அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி சினிமால வசனம் பேசுறது. அங்க காசு வாங்கிட்டு கொக்குடிடா ரப்பனுடா கனாவிலே கலாக்கலாம் ஜில்லா ஃபுல்லா கோகோ கோலாக்கு விளம்பரம். இங்க கொக்கோ கோலா ப்ரௌன் கலருடா, எங்க அக்கா பொண்ணும் அதே கலருடான்னு கொக்கோ கோலாக்கு விளம்பரம். இங்க இந்த பக்கம் ஒரு கோலா கம்பெனிக்கு தன்னூத்துங்கிற ஒரு கிராமத்தை அழிஞ்சு போச்சு. என் உசிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. இங்க திரைப்படத்தில் போயிட்டு அங்க காசு கொடுத்தா இங்க நடிக்கிறது. காசு கொடுத்தா விளம்பரத்தில் நடிக்கக்கூடிய ஒருத்தன் எப்படா உங்களுக்கு உண்மையா இருப்பான் என்று ஒரு மானத்தமிழன் தோணலையே. தமிழ்நாட்டில் எவ்வளவு தற்குறி கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத மதுரை மாநாட்டிலேயே இன்னைக்கு திருச்சியில் நடந்த கூட்டத்திலும் தெரிஞ்சுக்கிட்டோம். தற்குறி கூட்டம், சோசியல் டஸ்ட், சமூக குப்பை. குப்பை இது குப்பை அல்ல, இது மாணிக்க கற்கள். நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் அபுபக்கர் பேசுறாரு, ராஜசேகரன் பேசுறாரு, துரை பேசுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சியில யாரிடத்தில் பொறுப்பாளராக இருக்கிற, உறுப்பினராக இருக்கிற யாரிடத்தில் நீங்கள் ஒளி வாங்கி நீட்டி நாம் தமிழர் கட்சியின் கொள்கை, கோட்பாடு, தத்துவம், சித்தாந்தம் என்ன இலக்கு என்று கேட்டாலும் அத்தனை பேரும் சொல்லுவார்கள், உரைக்க சொல்லுவார்கள். எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? டேய், நாங்க கருணாநிதி ஜெயலலிதா இல்லைன்னு சொல்லி ஆட்சிக்கு கட்சி கட்டவர் கிடையாது. கருணாநிதியும் ஜெயலலிதாவும் உயிரோட இருக்கும் பொழுது அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்டவர்கள், கேள்வி கேட்டதற்காக தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்தப்பட்டவர்கள். இன்னைக்கு பேசுறாரு, அங்கிள் கேக்குதா அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு ஸ்டாலினை பார்த்துக்கிறாரு. அவர் ஒரு சவள பிள்ளை தத்தி அப்படின்னால அவரை பார்த்து கேட்கிறாரு. இங்க அதிமுக பத்தி கேட்கிறாரு. இன்னைக்கு ஸ்டாலின் அங்கிள்னு சொல்ற இதே மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் 2014 தலைவா படம் வந்துச்சுல்ல, அப்ப இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ ஆன்டி ஜெயலலிதா ஆன்டி கேக்குதா ஆன்டினா போண்டியில மிதிச்சிருக்கோம் அந்த அம்மா. ஏல எங்க வா, சரிக்குள்ளுங்க வா, நீங்க வா அப்படின்னு இருக்கும். அன்னைக்கு அம்மா அவர்களுடைய ஆட்சிக்காக நான் அணிலாக இருந்து உழைப்பேன். அன்னைக்கு இப்படி போயிடுச்சு, கக்கத்துக்குள்ள கை போயிடுச்சு. இதுதான் அவருடைய குரலே, இதுதான். நல்லா இருக்கீங்களா அம்மா, நல்லது. இப்போ இங்க வந்து டக்குன்னு மாறுறது, அது அம்பி, இது அந்நிய. அப்ப அன்னைக்கு ஸ்டாலின் அங்கிள் இன்னைக்கு அப்படி சொல்ற, அன்னைக்கு ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லிருக்கலாம்ல. எடப்பாடி பழனிசாமி அவர் காலில் விழுந்து கடைசியாக வந்த சர்க்கார் படத்தை ஓடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து நக்கனவன் இன்னைக்கு வந்து சிங்க வேட்டைக்கு மட்டும்தான் வரும். சிங்க வேட்டைக்கு வரும்னு யாரு சொன்னது? உலகத்திலே சோம்பேறி விலங்கு சிங்கம் தான், ஆண் சிங்கம் தான். சிங்கம், ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாது, பெண் சிங்கம் மட்டும்தான் வேட்டைக்கு போகும். சிங்கத்தோட ஒரே வேலை பெண் சிங்கத்தை குசிப்படுத்துற வேலை மட்டும்தான், வேற எந்த வேலையும் கிடையாது. வேணா டிஸ்கவரி சேனல் பாரு, அனிமல் பிளானட் பாரு, தெரிஞ்சுக்க. சிங்கம் கெட்டு போனதை சொடாது, செத்து போனதை சாப்பிடாதான். அது கெட்டு போனதையும் செத்து போனதை மட்டும்தான் சாப்பிடும். செத்தா தானே லூசு சாப்பிட முடியும், உயிரோட இருக்கிறத வந்து சாப்பிடும். கெட்டு போனா சாப்பிடும். ஏன்னா விலங்குகளை பொறுத்தளவில் அதுக்கு வேக வச்சு சாப்பிட தெரியாது, நம்ம வேக வச்சு சாப்பிட்றோம். விலங்குகளை பொறுத்தளவில் அடிச்சு கொண்டு போய் போட்டுரும். அது 2 நாள் நொதிச்சு
அது கொஞ்சம் பதப்படுத்தப்பட்ட பிறகுதான் அதை சாப்பிடும். அதுக்கு விலங்கோட தன்மை. சிங்கம் பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வந்ததை அடித்து சாப்பிடும். ஆனால் புலி அப்படி அல்ல. காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளிலேயே தனித்த விலங்கு புலி மட்டும்தான். சிங்கம் வேட்டைக்கு போனா அந்த உணவு சிங்கத்துக்கு மட்டும்தான், அந்த விலங்கு சிங்கத்துக்கு மட்டும்தான் உணவு. ஆனால் புலி வேட்டைக்கு போய் ஒரு காட்டெருமையோ ஒரு மானையோ ஒரு கடமானையோ அடித்து கொண்டு போட்டால் புலி ஒரு முறைதான் சாப்பிடும். புலி நல்லா பார்க்கும், கொலை பசியில பார்க்கும், நல்ல சப்பை அடிச்சோம்னா 32 கிலோ தேரும். சப்பையை மட்டும் சாப்பிடும், தொடையை மட்டும் சாப்பிடும். சாப்பிட்டுட்டு மற்றதை போட்டுரும். புலி சாப்பிட்டு போட்ட அந்த கடமானுடைய மற்ற உறுப்புகள் காட்டில் இருக்கக்கூடிய 32 வகையான உயிரினங்களுக்கு பசியை ஆற்றும். இது புலியினுடைய வரலாறு. எப்படி காட்டில் புலி வேட்டையாடி போட்ட உணவு 32 உயிரினங்களுக்கு உணவாக மாறுகிறதோ, அப்படி நாட்டுக்குள்ளே புலி அரசியல் செய்கிற பொழுது அந்த கருத்துக்கள் அத்தனை கட்சிகளுக்குமான உணவாக, அத்தனை கட்சிகளுக்குமான கருத்தா மாறுது. கொடி எங்க கொடி, மஞ்ச சகப்பு தூக்கிட்டான். புலி வேட்டையாடி போட்ட மிச்சம். புரியுதா உங்களுக்கு? புலி வேட்டையாடி போட்ட மிச்சம். கருத்து எங்க கருத்து, களவாண்டு போயிட்டான். இந்த கவுண்டமணி எல்லை கடை வச்சிருப்பாப்ல, அங்க வடிவேலும் செந்தியில் உட்காந்துட்டு கயிறை கட்டி எல்லை இழுப்பாங்கல்ல, அது மாதிரி பார்க்குறான். நல்லா பேசுறாங்களே, தமிழ், தமிழ் தேசியம், மொழி, இனம், பற்று, அப்படி நம்மளும் பேசுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா களவாண்டு அது நம்ம புளியை போட்டோடனே புளியை நம்மளையும் அப்படியே போட்டால் ஜெராக்ஸ் காப்பி ஆயிரும். ஈ அடிச்சான் காப்பி ஆயிரும். யானையை போடு. யானை ஏன் போட்டிருக்கோம்? யானை தான் இருந்துச்சு போட்டோம். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. விளக்கம் வாகை மலர் கிடையாது. வாகை மலர்னு போட்டிருக்காங்க, அது தூங்கு மூஞ்சி மலரான். தெரியலப்பா, கூகுளில் விக்கிபீடியாவில் தான் கிடைச்சிது. கூகுளில் போட்டாங்க. போட்டு அப்படியே புலியினுடைய எச்சங்களை வைத்து மற்ற மிருகங்கள் சாப்பிடுறது போல நாம் தமிழர் கட்சியினுடைய எச்சலில் கட்சி நடக்கிறது. ஒரு கட்சி எச்சி, அது ஒரு கட்சியா மாறிடுச்சு. சினிமாவில் இருக்கிறனால ஹூ ஹூ ஹூன்னு கூட்டம். இதே ஊருக்கு அஜித்குமார் வரட்டும், கூட்டம் கூடாதா? அஜித்குமார் தனக்கு பிறந்த நாள் அறிவிக்கட்டும், மதுரையில் இதை விட 100 மடங்கு கூட்டம் கூடும். சிவகார்த்தினுக்கு கூடும், தனுஷுக்கு கூடும். நயன்தாரா சேலத்தில் நகைக்கடை திறக்க போனதுக்கு எத்தனை பேர் போனா போட்டான். சன்னிலையும் கேரளால ஒரு புடவை கடை திறக்க போனதுக்கு போனா ஒருத்தர்லாம் பேனரை பிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. பேனரை பிச்சுக்கிட்டு இங்கிட்டு வர்றான். அப்போ ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்புல வந்து நிக்கிறான். ஆனா அவனுக்கும் சேர்த்து நம்ம அரசியல் பண்றோம். டேய் அப்படி இல்லடா, நாங்கள் பேசுகிற அரசியல் என்பது வெறும் விமர்சன அரசியல் மட்டுமல்ல, இந்த மண்ணுக்கு எது சரி எது தவறு என்பதை கற்பிக்கிறோம். ஏன் இந்த டிசிடபிள்யூ நிர்வாகத்தை கண்டிக்கிறோம்? ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1175 கோடி ரூபாயை சம்பாதிக்கிறது. 2 ஃபேக்டரி, ஒன்னு ஆறுமுகநேரி, ஒன்னு குஜராத். ஆனால் குஜராத்திற்குரிய டிசிடபிள்யூ வெறும் 175 கோடி. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் 1000 கோடி ரூபாயை ஆண்டுக்கு சம்பாதிக்கிற டிசிடபிள்யூ என்கிற தாரங்கதாரா கெமிக்கல்ஸ் அங்கே பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய தொழிற்சங்கத்தை உருவாக்க மறுக்கிறது. அந்த நிறுவனத்துக்கு எவன் சால்ரா போறானோ அவன் தான் தொழிற்சங்கத்திற்கு முடியும். ஒரு தொழிற்சங்கம் என்பது ஒரு நிர்வாகம் கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமை. அதை கூட ஒரு நிறுவனம் மறுக்கிறது. அப்ப அதை நாங்க கண்டிக்கிறோம். இந்த நிறுவனத்தினால ஆறுமுகநேரி, காயல்பட்டம் இந்த பகுதிகளில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது. முழுமையாக ஆய்வு நிகழ்த்தினால் மிகப்பெரிய பாதிப்பை இந்த தாரங்கதாரா கெமிக்கல்ஸ் உருவாக்கி இருக்கிறது. இதை திமுக பேசுமா, அதிமுக பேசுமா, காங்கிரஸ் பேசுமா, கம்யூனிஸ்ட் பேசுமா, பிஜேபி பேசுமா, இந்த டிவிக்கே பேசுமா? யார் பேசுவா? நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் நெஞ்சத்தோடு பேசும். ஏன்? எல்லா வகையிலும் தாரங்கதாரா கெமிக்கல்ஸ் வாங்கி நக்கிட்டான். எங்களுக்கு அரசியல் செய்வதற்கு பணம் தேவையில்லை, எங்களுடைய இனம் இருந்தால் போதும் என்று நிக்கிற பிள்ளைகள் நாங்க. எவனையா சொல்லு. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் போல்ல நாங்க எதுக்குறோம்? ஏன்? ஒத்த பைசா காசு எவன்டையும் பிச்சை எடுத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நிக்கிறோம். ஆளுங்கட்சி அமைச்சர் இங்க இருக்கிற அதிமுக மாவட்டத்தில் பேச சொல்லு பாப்பா. நீ ஆண்மையும் தெம்பும் திராணியும் இருந்தா பேச சொல்லு. முடிச்சிருவாரு. எங்களை தொட்டா நாங்க 100 தடவை பேசுவோம். நான் 200 வீடியோ போடுவேன். 6 மணி நேரம் பேசுவேன். அதே வேலையா பார்ப்பேன். வழக்கு என்பது எங்கள் மயிருக்கு சமம் என்று நாங்க நிக்கிறோம்.
போட்டான், ஒரு விளக்கு போட்டான், கொஞ்சம் லைட்டா ஐயோ விளக்கு போட்டான், ரெண்டாவது விளக்கு போட்டான், அப்படியா மூணாவது விளக்கு போட்டான், 14 விளக்கு போட்டான், ஒண்ணுமே இல்ல போச்சு. குண்ட சட்டம் போட்டான், 1 வருஷம் ஜெயிலு. 1 வருஷம் ஜெயில இருந்து முடக்க பார்த்தான், மிரட்ட பார்த்தான். 1 வருஷம் ஜெயில இந்த மாதிரி பயந்த மாதிரி இருக்கா? பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கு கிடையாது என்று இருக்கிற பிள்ளைகள் நாங்க. ஏன் உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து போதும், எல்லா ஆயுதமும் ஈழத்தில் இறங்கிய பொழுதும் கடைசி குண்டு மலைக்காக காத்திருந்து களத்தில் வீழ்ந்த தலைவன் எங்கள் தலைவர்கள் நாங்க. இந்திய வரலாறு அல்ல, உலக வரலாற்றிலேயே சேகுவேரா போராடினார். ஆனால் அவன் கட்டிய மனைவியோ பெத்தெடுத்த பிள்ளைகளையோ களத்துக்கு அனுப்பல. பிள்ளையாசோ போராடினார், ஆனால் கட்டிய மனைவியோ பெத்தெடுத்த பிள்ளைகளையோ களத்துக்கு அனுப்பல. சுபாஷ் சந்திரபோஸ் போராடினார், அவன் குடும்பத்தை களத்துக்கு அனுப்பல. யாசர் அராபத் போராடினார், அவன் குடும்பத்தை களத்துக்கு அனுப்பல. மாசே துங் போராடினார், களத்துக்கு அனுப்பல குடும்பத்தை. ஆனா உலக வரலாற்றிலே தன் கட்டிய மனைவியும் பெத்தெடுத்த 3 அழகு பிள்ளைகளையும் களத்திலே பலி கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன். தடை செய்யப்பட்ட இயக்கம் என்றார்கள், தடை செய்யப்பட்ட கொடி என்றார்கள். இந்திய வரலாற்றில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தையே தலைவனாக ஏற்றுக்கொண்டு தடை செய்யப்பட்ட கொடியவே கொடியாக வைத்துக் கொண்டு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக அது தமிழ்நாட்டு கட்சி, அதிமுக அது தமிழ்நாட்டு கட்சி, காங்கிரஸ் அது இந்திய கட்சி, பிஜேபி அது இந்திய கட்சி. ஆனால் நீங்களும் நானும் இருக்கிற நாம் தமிழர் கட்சி என்பது நாம் தமிழர் லண்டன், நாம் தமிழர் அமெரிக்கா, நாம் தமிழர் பிரான்ஸ், நாம் தமிழர் சிங்கப்பூர், நாம் தமிழர் மலேசியா, நாம் தமிழர் அந்தமான் என்று உலகத்தின் 64 நாடுகள் இருக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த கொடி சாதாரண கொடி நினைச்சிடாதீங்க, இது சீமான் தூக்கிய கொடின்னு நினைச்சிடாதீங்க. உலகத்தின் 50 நாடுகளை கைப்பற்றி முதல் கப்பற்படையை கட்டிய எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஏந்திய கொடி இந்த கொடி. உலகத்தின் முதல் அணையை கட்டிய நம் பாட்டன் கரிகால் சோழன் ஏந்திய கொடி இந்த கொடி. ஈழத்திலும் இமயத்திலும் ஒரு சேர பறந்த கொடி நம் புலி கொடி, சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய கொடி. சோழ திருட்டு திமுக ஒர்க் அப்பேற்பட்ட கொடியை தூக்கி நிக்கிறோம். ஆறுமுக நேரிலே வாழக்கூடிய மான தமிழர்கள் போதும். 50 வருஷமா திமுக விட்டு அதிமுக, அதிமுக விட்டு திமுக, ஆத்தா விட்டு தாத்தா, தாத்தா விட்டு ஆத்தா, அப்படி மாறி மாறி ஓட்டு போட்டோம். போதும், ஒரு தலைமுறை நாசமாயிருச்சு. போதும். உங்கள் பிள்ளைகள், நீங்க தான் சொன்னீங்க படிச்சவன் அரசியலுக்கு வர முடியும். எங்களை விட படிச்சவன் இருக்கானா? நான் ஒரு MBA பட்டதாரி. எங்களுடைய அண்ணன் ராஜசேகருடைய மகன் இங்கே திருச்செந்தூரில், தம்பி பேர் திருச்செந்தூரில் சட்டமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற வேட்பாளராக களமாருக்கு ஜாக்கப் ராஜசேகரன் ஒரு பொறியியல் பட்டதாரி. இதை திருச்செந்தூர்ல களமான ஒரு மிகச்சிறந்த வேட்பாளர் இங்கே களத்தில் நிறுத்த போகிறோம். ஒவ்வொரு படித்த பிள்ளைகள், இளைஞர்கள் அரசுக்கு வரணும். நீங்க வந்திருக்கிறோம், நல்லவர்கள் வரணும்னு சொன்னீங்க, நாங்க வந்திருக்கிறோம். அன்பிற்குரிய மக்களே, காந்தி இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்தார். நாட்டில் இருக்கிற நல்லவர்கள் அனைவரும் காந்தி நம்மைத்தான் அழைக்கிறார்கள் என்று காந்தியின் பக்கம் போனார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்தார். வீரமிக்க இளைஞர்கள் நேதாஜி நம்மைத்தான் அழைக்கிறார்கள் என்று நேதாஜியின் பக்கம் போனார்கள். இங்கே கர்ம வீரர் காமராஜர் இளைஞர்களை அழைத்தார். நேர்மையானவர்கள் அத்தனை பேரும் காமராஜர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று காமராஜர் பக்கம் முன்னார்கள். முத்துராமலிங்க தேவர் இளைஞர்களை அழைத்தார். வீரமிக்க தென் மாவட்ட இளைஞர்கள் தேவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று தேவரின் பக்கம் நின்றார்கள். கலைஞர் கருணாநிதி இளைஞர்களை அழைத்தார். நாட்டில் இருக்கிற அத்தனை அயோக்கியப்படும் கலைஞர் நம்மளைத்தான் அழைக்கிறார் என்று கலைஞரின் பக்கம் நின்றார்கள். நாடு நாசமா போய் 50 வருஷமாச்சு. அந்த நாசமா போன நாட்டை திருத்தத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்ற, இந்த பண அரசியலை இன அரசியலாக மாற்ற, இந்திய நிலப்பரப்பில் தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளின் படி நடக்கிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்க மாட்டோம், கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க மாட்டோம். இதே ஆறுமுக நேரில திமுக இருந்து எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இப்படி ஒரு கூட்டத்தை காசு கொடுக்காம கூட்ட முடியுமா? இளைஞன் போய் நிப்பானா? என் அண்ணன் தம்பி போய் நிப்பானா? மான தமிழன் நிப்பானா? நிக்க மாட்டான். ஒவ்வொருத்தரும் வேலை வெட்டிலாம் நிக்கிறானா? எல்லாம் வேலை பார்க்கிறவன், படிச்சவன், பண்பாளன், உழைக்கிறவன். எதுக்கா நிக்கிறான்? இந்த இனத்திற்காக இவர்கள் நல்லது பேசுவார்கள், நல்லது செய்வார்கள் என்ற நம்பிக்கையில வந்திருக்கிறார்கள். காட்ட சொல்லு ஒரு கட்சிய என்ன பேசுவாங்க?
8 மணி வரைக்கும் ஆளுமா டோலுமா இசால கடிமா ஆளுமான்னு பாட்டு போடுவான் மேடையில். இல்லைன்னா ஓடி வருகிறார் உதய சூரியன் பாட்டு போடுவான். இல்லைன்னா அடுத்த பாட்டு என்ன போடுவான்? ஒரே ஒரு பாட்டுங்க, ஒரு பாட்டை வச்சு 50 வருஷம் ஓட்டிருக்காங்க திமுக. ஒரு பாட்டு, பாளையம் கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு, அவர்தான் கலைஞர் பாரு. நானும் தான் பாளையங்கோட்டை ஜெயில இருந்தேன். அங்க ஏதுரா பாம்பு பள்ளி? ஜெயில பாம்பு பள்ளிக்கு என்ன வேலை? எழுதியிருக்கான் படிச்ச நம்மாளி. அப்பா, பாளையங்கோட்டை ஜெயில பாம்புக்கும் பள்ளிக்கும் நடுவில் படுத்து கிடந்துக்கார, என்ன மனுஷன், நல்ல மனுஷன் மத்துக்கோ, நல்லா பேசுவாரு அப்படின்னு போட்டான். என்ன பேசுவாரு? ராசாத்தி அம்மா யாருன்னு போய் கேட்குறாங்க. கனிமொழி யாரு கேட்குறா? அது கனிமொழி எனது மகள். அப்புறம் ராசாத்தி அது கனிமொழியின் தாயாருன்ட்டாரு. அடே வா வா, வாட் அ ஃபண்டாஸ்டிக் ஸ்பீச்ன்ட்டான். உலகத்திலே வப்பாட்டி வச்சிருக்கத பெருமையா சொன்னதை கொண்டாடின ஒரு கேடுகட்ட கூட்டம் திமுக கூட்டம். பதிவு இருக்குங்க, பதிவு இருக்கு. அண்ணாத்த போய் கேட்குறாங்க, எங்க பானுமதிக்கும் உங்களுக்கும் என்னங்க தொடர்பு? பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் கிடையாது, நான் ஒன்றும் முட்டு தந்த முடிவனும் கிடையாது. எவனுக்கும் புரியல. சூப்பர் தலைவரேன்ட்டான். சோழி முடிஞ்சு 50 வருஷம் காலி. எதையுமே நேரடியாக பேச மாட்டாங்க, மறைமுகமாக தான் பேசுவாங்க. இப்படி பேசி 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 தமிழர்களே தமிழர்களே எடை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், அதில் ஏறிடிகள் பயணம் செய்யலாம், அப்படியே கடலுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு ஓடி போயிடுவேன். இப்படி கரகரன்னு பேசணுன்னு நார்மலாக பேசி அவர் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சுப்போம். கரகரன்னு பேசணும்னு நம்பிட்டான். ஆஹா, மாதமோ 10 சித்திரை, மணியோ 10:30, உதய சொல்லு குட்டுகள் முத்திரை, உங்களுக்கு வருவது நித்திரை. சூப்பர் சூப்பர் சூப்பர், முடிஞ்சு காதகாலி. இப்படி டயலாகா பேசி வசனம் வசனமா பேசுனதுனால நம்புனா. நாங்கள் வசனம் பேச வந்த கூட்டம் கிடையாது, சினிமா புகழை வைத்து அரசியலுக்கு வந்தவர்களும் கிடையாது. இதே தம்பி அபுபக்கர்னா இந்த காயல்பட்டினம் உன் சொந்தக்காரன். நான் யாரு? இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுவகுண்டத்தில், கருங்குளம் பக்கத்தில், ஒரு சேரகுளத்தில், ஒரு இழுப்பகுளத்தில் படித்து, ஒரு காட்டு கிராமத்தில் பேருந்தே இல்லாத ஊர்லேருந்து கிளம்பி வந்து தான் இந்த அரசியல் நாங்கள் பேசுகிறோம். எதுக்கு? இது காரணம் என்ன? இது காரணம் என்ன? இந்த 50 ஆண்டு காலமாக இந்த திமுக, இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணையும் நிலத்தையும் நாசமாக்கியதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அண்ணன் சீமானுடைய வழியை எங்களுக்குள் கடத்தி ஒரு நெருப்பை பத்த வைத்தது போல பத்த வைத்து எங்களை அனுப்பியிருக்கிறார். சாதாரண பிள்ளைகள் நாங்க, முதல் தலைமுறை அரசியல்வாதிகள், பணக்கார வீட்டு பிள்ளையே கிடையாது, பகட்டு அரசியல் பண்ண வந்தவங்க கிடையாது. எங்க தாத்தாவோ அப்பாவோ எம்எல்ஏ எம்பிக்கள் கிடையாது, எந்த வீட்டிலையும் அரசியல் வாசம் கிடையாது. முதல் தலைமுறை. இந்த மண்ணை எப்படியாவது காப்பாற்றி விட முடியாதா என்கிற துடிப்போடு ஏக்கத்தோடு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஒரு மாற்றம், ஒரு முறை நீங்கள் மாற்றத்திற்கு வாக்கு செலுத்தி பாருங்க. அன்பிற்குரிய மக்களை, இந்த இடத்துல இப்படி பேசுறோம்னா சட்டசபைக்குள்ள நாங்கள் போனால் எப்படி பேசுவோம் என்று கற்பனை செய்து பாருங்கள். இதுவரைக்கும் சட்டசபைக்குள்ளே அதிமுக சென்றால், கம்யூனிஸ்ட் சென்றால், விசிக சென்றால் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சு பார்த்திருப்பீங்க. நாம் தமிழர் கட்சிக்காரன் திருச்செந்தூர்ல இருந்து எம்எல்ஏவா போனா முதலமைச்சர் எவனா இருந்தாலும் அவன் வெளிநடப்பு செய்வான். கேட்கிற கேள்வியில நாண்டுகிட்டு செத்துருவான். அப்படி தயார் பண்ணி அண்ணன் அனுப்புவார். போனால எழுதி வைத்துக் கொள், தூத்துக்குடியில இருந்து தம்பி ஜேக்கப் இந்த முறை எம்எல்ஏவாக சட்டசபைக்கு போறான். திருச்செந்தூர்ல இருந்து வேட்பாளர் எங்க எம்எல்ஏ போறாங்க. போறோம். ஏன்? மக்கள் மாற்றத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறான். பார்க்கிறான் திமுகவுடைய வெறுப்பு, பிஜேபியுடைய வெறுப்பு, இந்த தாவேக்கா அணில் குஞ்சுகளுடைய ஆட்டம் மக்கள் பார்க்கிறான். அப்ப இது யாருக்கு வாக்கு செலுத்துவது? சீமானுக்கு போட்டா வெல்வாரா, ஜெயிக்குமா என்று பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வெல்கிற இடத்தில், ஜெயிக்கிற இடத்திற்கு வந்திருக்கிறது. எங்களை ஊடகங்கள் புறக்கணிக்கலாம், கருத்து கணிப்புகள் புறக்கணிக்கலாம், மக்கள் மான தமிழர்கள் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார்கள். ஏனால் மக்களோடு மக்களாக நாங்கள் இறங்கி நிற்கிறோம். எந்த போராட்டத்துக்கு நாங்கள் நிக்கல சொல்லுங்க? ஆத்துமலை கொள்ளைக்கு நிக்கலையா, கனிமோட கொள்ளைக்கு நிக்கலையா, ஸ்டெர்லைட்டுக்கு நிக்கலையா, மீத்தனுக்கு நிக்கலையா, கூடங்குளம் அணுவுலைக்கு நிக்கலையா, காவிரிக்கு நிக்கலையா, தாமிரபரணிக்கு நிக்கலையா, தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக, வழக்காடு மொழியாக, வழிபாடு மொழியாக மாற்றுவதற்கு நிக்கலையா? எதற்கு நிக்கல? ஒரே ஒரு தலைவன் மட்டும் தான் சொல்றான், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ தூத்துக்குடி உப்பளத்தை தனியாருக்கு விற்க முடியாது என்று சொல்லுகிற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான். பல ஆயிரம் ஏக்கர் விளை உப்பளம் 90 ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய மீனவ கிராம மக்கள் தொடர்ச்சியா
அங்கே உப்பளத்திலே உப்பு எடுத்து வியாபாரம் செய்கிறார்கள். தூத்துக்குடி உப்பு உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அப்படி ஒரு உப்பு கிடையாது. அந்த உப்பை சாப்பிட்டாலே மான ரோசம் வரும். என்ன சாப்பிட்ட ரொம்ப பேசுறாங்க, தூத்துக்குடி உப்பு சாப்பிட்டு வளர்ந்தோண்டா, தாமிரபரணி தண்ணி குடிச்சு வளர்ந்தோண்டா, அந்த மான ரோசம் இயல்புல இருக்கு நம்ம ஆளுகளுக்கு. அதான் டக்குன்னு பாருங்க, எந்த ஊருக்கும் போங்க, ரோட்ல ஒருத்தன் குறுக்க வண்டி வந்துட்டான், நம்ம போயிட்டு இருப்பான், கண்டுபிடிச்சேன் ஈஸியா போயிட்டு இருப்பான், வண்டியை கொண்டு குறுக்க சென்னையில் விடுங்க, இதே நம்மால் நான் ஒருத்தன் ஏய் எடுத்த உடனே அவன் டை கட்டியிருப்பான், ஹெல்ப் பெல்ட் போட்டிருப்பான், ஜீன்ஸ் போட்டிருப்பான், எங்க போனாலும் சரி மொத வார்த்தை அழகு தமிழில், செந்தமிழில், தூய தமிழ்ல பேசிட்டு தான் அப்புறம் திருநெல்வேலியா, ஆமா நான் என்ன, நீங்க தூத்துக்குடி எந்த ஊரு, நாங்கள் ஜெர்மதி பக்கம், நீங்க நான் 6 மணி பக்கம் இந்த ஆத்தூர், அப்படியா, அது எப்படி கண்டுபிடிச்சிய, பார்த்தாலே தெரியுது. அப்படிப்பட்ட ஊர்ரா டேய், ரோட்ல போறவன் சும்மா அப்படி என்ன 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 முறைக்க 7 ஊர் 9 இன்னைக்கே எடுப்பாங்க. அங்க முறைச்சா போதும், என்ன இல்ல என்ன முறைக்க, சும்மா பார்த்தாங்க தூர பார்வைங்க எனக்கு, அது இருக்கட்டும் டே பார்த்த மாதிரி. அப்படிப்பட்ட ஊர் அடே, ஒரு வீரம் மிகுந்த ஊர். அப்படிப்பட்ட அந்த உப்பை, அந்த உப்பளத்தை நடத்தக்கூடிய அந்த மக்கள் வந்து பறித்து ஒரு தனியார் முதலாளிக்கு கப்பல் கட்டுவதற்கு இந்த மத்திய அரசும் மாநில அரசும் துணிந்து நிற்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அந்த தூத்துக்குடியில நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இருக்கிற வரை அவன் உப்பளத்தை எடுக்க போறது இல்ல, விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் துணிச்சல் யாருக்காவது இருக்கா? சொல்ல மாட்டான். ஏன்? கமிஷனை வாங்கிடுவான். ஸ்டெர்லைட்ல இப்போ ஆலைய கஷ்டப்பட்டு நாங்க மூடுனா 14 தமிழர்கள் இறந்து வெம்பாடுபட்டு நாங்கள் வழக்கு வாங்கி, அண்ணன் இசைக்குத்துறை போன்றவர்கள் வழக்கு வாங்கி நாங்க மூட வச்சா, மக்கள் போராட்டத்தின் மூலமாக மூட வச்சா, இப்போ ஒரு பரதேசி நாய் ஒரு 100 பேரை கூட்டு போய் இந்த கனிமொழி கிட்ட மனு கொடுத்துருக்கு. எதுக்கு? ஆலையை திறக்கணுமா? செருப்பு கழட்டி அடிக்க வேண்டாம், செருப்பு கழட்டி சோத்தை தான் திங்கிற டேய். அந்த நிலத்தையும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் எல்லாத்தையும் நாசமாக்கிய ஒரு ஆலையை திறக்க மனு கொடுக்கிறான். ஒருத்தன் மனு கொடுக்கிறான், அதை நம்ம வாங்கியிருக்க பாருங்க. அப்ப என்னது? தூத்துக்குடி மக்களுடைய ரத்தத்தை குடிப்பதற்கு கனிமொழி காத்திருக்கா என்பதான் உண்மை. இதே ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் செத்து போன தமிழனுடைய படத்தை காட்டி ஓட்டு பிச்சை எடுத்த கனிமொழி, வாழும் கண்ணகி கனிமொழி. இப்ப எப்படி மனு வாங்கினீங்க? மனுவை கொடுக்காத, என் மக்களை நாசமாக்குறத துறக்க மாட்டேன் சொல்லணும்ல. தூய்மை பணியாளர்கள் அடிக்கப்படுறாங்க, கருத்து கேட்டா கருத்து சொல்றது இல்ல. திண்டிவனத்தில் நகராட்சி ஊழியர் தாக்கப்படுறாரு. நகராட்சி ஊழியர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த, ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் திமுக கவுன்சிலர் கால விளைவிக்கப்படுறாரு. மரியாதைக்குரிய சமூக நீதி போராளி என்று தன்னை அடையாளப்படுத்துகிற, சாதி ஒழிப்பு பேசுகிற அக்கா கனிமொழி கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, தெரிச்சு ஓடுது அந்த அம்மா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவோம், நாங்கள் மதுக்கடையை பூரா மூடிடுவோம், தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்க மாநிலம் மாதிரி சொன்னது யாரு? இதே உங்கள் தூத்துக்குடியின் பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி. இன்னைக்கு கேளுங்க, கேட்டா என்ன ஏதாவது வழக்கு போட்டு பயமா இருக்கா? கேளுங்க, ஓட்டு கட்டு வரும்போது கேளுங்க, மதுக்கடையை மூடுவேன்னு சொன்னீங்களே கனிமொழி, ஏன் மூடலன்னு கேளுங்க. டிசிடபிள்யூ நிர்வாகம் இப்படி இருக்கிறதே, தொழிலாளர்களை வஞ்சிக்கிறதே ஏன் என்று கேளுங்க. நீங்க கேட்கலாம், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கேட்போம். நாங்கள் ஓட்டுக்கான பிள்ளைகள் கிடையாது, இந்த நாட்டுக்கான பிள்ளைகள். ஆனால் இந்த முறை என்பது இது ஒரு வரலாற்று தேர்தல். ஏன் வரலாற்று தேர்தல்? 15 ஆண்டு காலமாக கத்தி கத்தி தொண்ட தண்ணி வரல நெஞ்சு வெட்டிக்க வெட்டிக்க வழக்களை வாங்கி சிறைப்பட்ட எங்களுக்கு ஒரு அணில் கூட்டம் இடையில வந்து புகுந்து கொண்டு அல்லாடி கொண்டிருக்கிறது. அது என்ன சொல்லுது? நாம் தமிழர் கட்சி கொடுத்த ஓட்டு பூரா எங்க ஓட்டு தான், நாங்க வந்ததுனால நாம் தமிழர் கட்சி சரிஞ்சிடும். நீ எழுதி வச்சுக்க, இந்த தேர்தலில் வரப்போகிற முடிவு என்பது தமிழ்நாட்டு அரசியல் தம்பி அபு சொன்னது போல இனி எந்த சினிமாக்காரனுக்கும் அரசியல் ஆசையே வரக்கூடாது, வராது. அந்த அளவுக்கு ஒரு அடி விழ போகுது. போட்டி ரெண்டே போட்டி, கலைஞர் மகன் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் தான் போட்டி களத்துல. வாரிசு அரசியல் பேசுகிற திமுகவுக்கும் அதை ஒழித்து மக்களுக்கான அரசியல் பேசுகிற நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் போட்டி. கனிம வளத்தை கொள்ளடிக்கிற திமுகவுக்கும் அந்த கனிம வளத்தை பாதுகாக்க துடிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் போட்டி.
அப்ப அதிமுக மட்டும் நீங்க பேசவே மாட்டீங்க, திமுகவே பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, தாயில்லா பிள்ளைகளை தலையில் அடிக்க கூடாதுன்னு. அது அம்மா இல்லாத பிள்ளை, அதனால நாங்கள் அடிக்கிறது இல்லை. அப்போ ஓம குத்தா 4 குத்து குத்தி விடுவோம். ஆறு மணிக்கு சாக போற கிழவனை 4 மணிக்கு நாங்கள் எதுக்கு கொள்ளணும்? அது முடிய போகுது கணக்கு. அது அதனால தேவையில்லை போட்டி. ஸ்டாலினா சீமானா அதான் போட்டி. 4.5 வருட ஆட்சி என்பது அது நாரி போன ஆட்சி, வெக்கங்கட்ட ஆட்சி, அதுக்கு வேங்க வயலை சாட்சி. படுத்து கிடந்த ஆட்சி, அதுக்கு பரந்தூரை சாட்சி. அயோக்கியத்தனமான ஆட்சி, அது ஆறுமுகமங்கலம் கவின் படுகொலையே சாட்சி. அதனால் அதை மாற்ற வேண்டிய தேவை இந்த மண்ணில் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் போட்டி என்பது தேர்தல் காலத்தில், ஆனால் ஆட்சி செய்வதில் எங்களுக்கு ஒரே போட்டி தான். நாங்கள் கலைஞர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒரே போட்டி, கர்ம வீரர் எங்கள் தாத்தா காமராஜர் ஆட்சி நல்லாட்சியா, பேரன் சீமான் ஆட்சி நல்லாட்சியா என்பதுதான் போட்டி. நேர்மையினுடைய நேர் வடிவமாக இருந்த கிங் மேக்கர் ஒரு முதலமைச்சர், கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு முதலமைச்சர் இந்தியாவுடைய பிரதமர் இந்திரா காந்திக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தான். அப்படி உட்கார்ந்தா தலைவன்டா உட்கார முடியுமா? இன்னைக்கு ஈடி ரைடு வந்தா போயிடுறாங்க, ஈடி ரைடு வந்தாலே போயிடுறாங்க. எதுக்கு போறேன் கேட்டா, ஆகத்து நிதி பக்கறதுக்காக போடும். நிதி வாங்க போனியா, மிதி வாங்க போனியா? சனாதனம் இங்க அங்க போனா சமாதானம். ஏதோ சனாதனம்னு சொன்னீங்களாமா? ஐயா நாங்க சமாதானம்னு சொன்னோம், அது உங்க காலில் சனாதனம்னு விழுந்துருச்சிங்க. அங்க வடிவேல் ஒரு படத்துல கடன் வாங்கியிருப்பாப்ல, கடன் வாங்கினோடனே கடன்காரன் வீட்டுக்கு வந்துடுவான். அங்க கேட்டிருப்பான், என்ன கடனை தரமா அண்ணே, உன்னை எதிர்த்து பேசுனா கழுத்தை கரகரன்னு எடுத்து கடல்ல வீசிடுவேன். தெரியும் என் தெய்வமே, டேய் அண்ணே கழுத்தெடுத்து கடல்ல வீசிடுவேன்னு பேசிட்டு இருக்காரா இங்க. அதே மாதிரி திமுக காரன் இங்க, டேய் ஸ்டாலின் போய் மோடியை மிரட்டிட்டு இருக்காரா. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வந்தீங்கன்னா வெல்கம் மோடின்னு போட்டுருவோம். என் தெய்வமே, என் கடவுளே, வெள்ளை கொடியோட வந்துருவேன். டேய் நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா கொடை கூட தரமாட்டேன்னு பேசிட்டு இருக்காரா இவன் திமுக காரன் இங்க. கருப்பு கொடைக்கு வெள்ளை கொடை பிடிச்சிருவேன். என் தெய்வமே, என் கடவுளே, உன்னை எதிர்த்து பேசுனா ஈடு ரேட்டு விட்டு என் மகன் மருமகன் சபரிசம் வீட்டையே களைச்சு விட்டு தெரியும். என் தெய்வமே, பேசுவனா டேய் சபரீசனை மட்டும் தொட்டுப்பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காரா இங்க. உன்னை எடுத்து ஒரு வார்த்தை பேசுனா நீ உதயநிதியை தூக்கிட்டு போய் அதிமுகவை சந்திரசனையா உடைச்ச மாதிரி என் கட்சியும் உடைச்சோம். தெரியுமே என் தெய்வமே, என் கடவுளே, மோடிய வரட்டானே அப்படின்றது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கோபேக் மோடி, ஆட்சிக்கு வந்தா வெல்கம் மோடி. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கருப்பு பலோனு, ஆட்சிக்கு வந்தா வெள்ளை கொடை. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பேச்சு பேசுறது, நரேந்திர மோடியே பாசிசமே. ஆட்சிக்கு வந்துட்டா அவர் எங்கள் நண்பருங்கிறது. ராம்நாத் கோவிந்தா, ராஜ்நாத் சிங் கூட்டு வந்து கலைஞர் நாணயமே இல்லாத ஒரு தலைவருக்கு நாணயத்தை வெளியிடுவாங்க. அந்த நாணயம் 100 ரூபா நாணயம், அதை 10,000 ரூபாய்க்கு விற்பாங்க நாணயம். அப்ப இந்த மறைமுக பாஜக கூட்டணி வைத்திருக்கிற இந்த கூட்டத்தை முறியடிக்கணும். இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு திமுக போயிடுறது, கண்ணாடியை போட்டுட்டு 1 2 உதயசூரியன் அமுக்கு கண்ணை மூடிக்கிட்டு அந்த 18 விழுக்காடு இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஓட்டம் நம்பித்தான் திமுக நிக்குது. கண்ணை மூடிக்கிட்டு. சரி, ஒவ்வொரு முறையும் கண்ணை மூடி போடுறீங்க. ஒரு முறை என்ன பண்ணுங்க, நேரா வாக்குச்சாவடிக்கு போங்க. இந்த விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கானா, அதனால் விவசாய பட்டன் வரை இந்த தடவை வேலை செய்யலன்னு சொல்றாங்க. அதனால் இந்த தடவை வாக்குச்சாவடிக்கு போய் இந்த விவசாய சின்னம் வேலை பார்க்குதானே ஒரு அமுக்கிட்டு அப்புறம் நீ எந்த சின்னத்திலையும் போடு. ஒரு முறை விவசாயத்தில் அமுக்கி பாரு, கீன்னு ஒரு பச்சை லைட் எரியும், பச்சை சிவப்பு லைட் எரியும். எரிஞ்சுன்னா விட்டுரு, அது வேலை செய்யணும் அர்த்தம். எரியலைன்னா நீ வந்துரு. வேற என்ன பண்றது? அன்பிற்குரிய மக்களை, நாட்டிலே மருத்துவர் தோற்று போகலாம், ஒரு விஞ்ஞானி தோற்கலாம், ஒரு பொறியாளர் தோற்கலாம், ஒரு ஆடிட்டர் தோற்கலாம், ஆனால் சோறு போடுகிற விவசாயி தோற்க கூடாது. நாம் எல்லோரும் விவசாயியின் பிள்ளைகள். இங்க யாரும் விஞ்ஞானி பிள்ளையே கிடையாது, எல்லோரும் விவசாயி பிள்ளைகள். நம்ம ஆத்தாலும் அப்பனும் சேத்துல கால் வச்சதுனாலதான் நாம் சோத்துல கை வச்சு சாப்பிட முடிகிறது. நமக்கு சோறை போடுகிற அந்த விவசாயியே சின்னமாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஏர் கலப்பையோடு நிற்கிற இந்த விவசாயியை நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது அது வெறும் வாக்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
நாம் எல்லோரையும் மறப்போம், ஆனால் விவசாயி மறந்து நாம் கடந்து போக முடியாது. 3 முறை சோத்துல கை வைக்கும் போது விவசாயி நமக்கு ஞாபகத்துக்கு வருகிற போது விவசாயி சின்னம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். இன்னும் தேர்தலுக்கு 6 மாதம் இருக்கிறது. 6 மணிக்கு இன்னும் 6 முறை வருவோம், வச்சு செய்வோம். அதற்கு முன்பாக அன்பிற்குரிய மக்களே, யாரை களத்தில் சீமா நிப்பாட்டினாலும் ஆறுமுக நேரிலே வாழக்கூடிய மான தமிழர்கள், பச்சை தமிழர்கள், தூய தமிழர்கள், காமராஜர் வழிவந்த தமிழர்கள் விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள் என்கிற செய்தி வர வேண்டும். அதற்கு நீங்கள் நாம் கட்சி பக்கபலம் வர வேண்டும். இந்த திரை கவர்ச்சி ஒரு பக்கம், திராவிட கவர்ச்சி ஒரு பக்கம், இந்த அரசியல் சனியையும் அந்த திராவிட பிணியையும் ஓட்டுவதே தமிழ் தேசிய பணி. அதை செய்ய உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு பின்னால் அணிவகுத்து ஆறுமுக நேரிலே களம் காண்கிற நாம் கட்சியின் தம்பிமார்களுடைய அண்ணன்மார்களுடைய கரத்தை வலுப்படுத்த குடும்பமாக நாம் கட்சியில் இணைந்து நாம் தமிழர் என்கிற அந்த குடும்பத்திலே ஐக்கியமாகுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.